விஷச்சாராயம் குடித்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல தயக்கம் காட்டியதால் உயிரிழப்பு அதிகரித்து விட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்ததால் பாதிக்கப்பட்ட 15க்கும் மேற்பட்டவர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை நேரில் சந்தித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நலம் விசாரித்தார். மருத்துவர்களிடம் சிகிச்சை விவரங்களை கேட்டறிந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அனைத்து மருத்துவமனைகளிலும் உயிர்காக்கும் மருந்துகள் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு அந்த பேஷண்ட் படுத்துக் கொண்டிருக்கிற படுக்கையிலுமே இந்த ஓம்பெரிசோல் என்கின்ற அந்த மாத்திரை அங்கே அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் எங்களிடத்தில் சொன்னார்கள், எதிர்க்கட்சி தலைவர் ஓம்பெரிசோல் என்கின்ற மருந்து கையிருப்பில் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி சென்றதாக சொன்னார்கள். உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட டிஎன்எம்எஸ்சி எம்டி, அங்கே இருக்கிற டிஎம்இ, ப்ராஜெக்ட் டைரக்டர் போன்றவர்களோடு கலந்து பேசிய போது எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் என்று கேட்டோம். டிஎன்எம்எஸ்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு மருந்தும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள் என்று ஏறத்தாழ 13,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்கு. இப்படி எல்லாவற்றிலும் எந்தெந்த மருந்து எங்கெங்கே எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்கின்ற விஷயம் டிஎன்எம்எஸ்சியில் இருக்கிற இணையத்தில் பதிவாக இருக்கு. எனவே அவர் சொன்ன இந்த ஓம்பெரிசோல் என்கின்ற மாத்திரை எவ்வளவு இருக்கிறது என்று நேற்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்த்தபோது 4,42,00,000 மாத்திரைகள் இருக்கிறது.